जाएगा ना। पहला नंबर क्या है? नफा पहुंचाने वाला अल्लाह का महबूब। आमाल में मोमिन को खुश करने वाला, जरा गौर से सुने, अल्लाह का पसंदीदा अमल मोमिन को खुश करना, मुसीबत को दूर करना अल्लाह का पसंदीदा अमल, भूखे को खिलाना अल्लाह का पसंदीदा अमल। और हुजूर ने फरमाया अगर कोई कर्जदार है, परेशान हाल है, कर्ज नहीं दे सकता है तो उसकी मदद कर। ये अमल अल्लाह को बहुत पसंद है। ये लोग कहाँ मिलते हैं? ये चार सिफतें कहाँ पाई जाती? जरा गौर से सुनो। हजरत फैजी शाह साहब जिंदगी भर वो क्या कर रहे थे? लोगों को फायदा पहुंचा रहे थे या नुकसान? उनसे लोगों को नफा पहुंच रहा था या क्या पहुंच रहा था? अरे उनका हर लम्हा नफा से खाली नहीं था। फिर उसके बाद वो खुश करते थे या रंजीदा करते थे? बोल बा। जो उनको देखा वो खुश हो जाता था, उनकी एक नजर पड़ी तो खुश, गमज़दा गम को भूल जाता था। नंबर 2, फिर उनके घर से कभी भूखा आया मुकीत? हर वक्त खाना। और जो मुसीबत है सरकार मेरी मुसीबत हटाए, हाथ उठाते हैं। तो ये सारे सिफात किस में नजर आते हैं? अल्लाह वालों में। अल्लाह वालों में नफा पहुंचाता है अल्लाह वाला, भूख मिटाता है अल्लाह वाला, मुश्किल दूर करता है अल्लाह वाला, कर्ज अदा करता है अल्लाह वाला, तेरी मदद करता है अल्लाह वाला। तो अल्लाह फरमाता है कि अल्लाह वालों को देखो, उनके सिफात को अपनाओ। या अय्युहल्लज़ीना आमनुत्तकुल्लाह, ईमान वालो तुम्हें अल्लाह की मोहब्बत मिल गई, यही नहीं, इसके बाद और एक मंजिल है। अल्लाह अल्लाह इत्तकुल्लाह कूनू मअस्सादिकीन, सच्चों के साथ होकर वो जिस तरह अल्लाह को अपना मुहिब बनाते हैं, अल्लाह के महबूब बनते हैं, उनकी सोहबत में रहकर तुम भी महबूब बन जाओ। अल्लाहुम्मा सल्ली अला सय्यिदिना मुहम्मद। बस आ जाइए। சொன்னார்கள் ஒரு சஹாபி கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் அய்யுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பிரியமான மனுஷர் யாருன்னு சொன்னீங்க, அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான அமல் எது சொல்லுங்கன்னு கேட்டாங்க பெருமானார் இடத்துல. யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமான அமல் எது? அன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நமக்கு சொல்லி தருகின்றார்கள். எஜமா சொன்னாங்க, பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடித்தமான அமல் எது தெரியுமா? ஒரு மூமினுடைய உள்ளத்திலே நீ சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறாயே, அதுதான் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமான அமல் என்று சொன்னார்கள். அன்பர்களே, ஒரு மூமினுக்கு அதிகமான சந்தோஷத்தை யார் ஏற்படுத்துகிறாரோ அந்த அமலைத்தான் அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், ஒரு மூமினுடைய கவலையை நீக்க வேண்டும், ஒரு மூமினுடைய பிரச்சனையை நீக்க வேண்டும், ஒரு மூமின் கடன் பட்டிருப்பானையானால் அவனுடைய கடனை நீக்க வேண்டும். இப்படியெல்லாம் அடியார்களுக்கு யார் நலவு செய்வார்களோ, அடியார்களுக்கு யார், அடியார்களுடைய தீமையை யார் நீக்குகிறார்களோ, அடியார்களுடைய கஷ்டத்தை யார் நீக்குகிறார்களோ அவர்கள் தான் உண்மையில் அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமானவர்கள். அவர்களுடைய செயல்கள் தான் அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமான செயல் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அன்பர்களே, எஜமா சொன்னாங்க, இதையெல்லாம் யாரிடத்திலே பார்க்க முடிகிறது? இதையெல்லாம் யாரிடத்தில் பார்க்க முடியுது? அன்பர்களே, எஜமா சொன்னாங்க, லால்பேட்டையில் வாழ்ந்து மறைந்த நம்முடைய மகான் ஃபைசி ஷா நூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எஜமா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு பாருன்றாங்க. அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அவர்கள் எதை செய்து வந்தார்கள்? அவங்க கிட்ட யார் போனாலும் பலன் கொடுத்தார்கள். அவங்களை நோக்கி போறவங்களை, அன்பர்களே, அவர்கள் என்னென்ன நலவுகளை கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுத்தார்கள். சிரமம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே கை தூக்கினார்கள். அந்த சிரமத்தை நீக்கும்படியாக சொன்னார்கள். பசியோடு அவங்க கான்காவுக்கு போனா அங்க என்ன செஞ்சாங்க? வயிறார சாப்பாடை கொடுத்து வெளியே அமிச்சாங்க. பசியோட இருக்காது என்று சொன்னாங்க. கடன் என்று சென்றால் அதற்கும் தீர்வை கொடுத்தார்கள். இப்படியெல்லாம் அன்பர்களே, இந்த மனிதர்களுக்கான முழுமையான நன்மை, முழுமையான தீமையிலிருந்து விலகுதல், முழுமையான கஷ்டங்களை நீக்குதல் யார் செய்து வருகின்றார்கள் என்று சொன்னால் அஹ்லுல்லாஹ்களாகிய, வலியுல்லாஹ்களாகிய, இறை நேசர்களாகிய, இறைவனை உண்மையில் காதலிக்கக்கூடிய அந்த மகான்கள் தான்
இதை செய்து வருகின்றார்கள். அதனால் அன்பர்களே, அவர்கள் எப்படி வாழ்கின்றார்களோ அதே வாழ்க்கையை நாம் நம்மிலே கொள்ள வேண்டும். அடியார்களுக்கு பிற மூமின்களுக்கு நலவு செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அன்பர்களே, நம்முடைய ஒவ்வொரு செயலும் அடுத்த மூமின்களுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக ஆக வேண்டும். அவர்கள் சிரமத்திலே இருப்பார்களேயானால் அவர்களுடைய சிரமத்தை நீக்குவதற்காக வேண்டி நாம் மிகவும் முயற்சிகளை செய்ய வேண்டும். அன்பர்களே, இதுதான் உண்மையில் அல்லாஹ்வுடைய நேசத்தை, அல்லாஹ் நம்மை பிரியப்படக்கூடிய நிலையிலே அல்லாஹ் நம்மை ஆக்குவதற்கு அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக இருக்கும், பெருமானார் காட்டி தந்த வழிமுறையாக இருக்கும் என்கின்ற வகையிலே இறை நேசர்களை பின்பற்றக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.